எடப்பாடிக்கு எதிராக ஜெயக்குமார் மகிழ்ச்சியில் ஓபிஎஸ் தரப்பினர். நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே ஓபிஎஸ் மிக ஒரு முக்கியமான தலைவராக இருந்தார். அப்படிப்பட்ட அந்த முக்கியமான தலைவரைத்தான் அதிமுகவிலிருந்து வெளியேற்றினார் எடப்பாடி பழனிசாமி. அதுவும் ஒற்றை தலைமை அப்படின்னு சொல்லி பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழு உறுப்பினர்கள் மூலமாக ஓபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் உடைய ஆதரவுகள் வெளியேற்றப்பட்டாங்க அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். அன்றையிலிருந்து இன்று வரைக்குமே நமது ஓபிஎஸ் அதிமுகவை மறுபடியும் மீண்டும் ஒன்றிணைக்க வேண்டும், அதாவது அதிமுகவை நான் உள்ளே இணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட போராட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார். இருந்த போதிலுமே அவருக்கு வாய்ப்புகள் என்பது மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களே ஓபிஎஸ் ஆதரவாக திரும்பி விட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஓபிஎஸ் அதிமுக இருந்தால் கண்டிப்பாக அதிமுக இன்னும் வெற்றி வாய்ப்பை பதிவு செய்யும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமது ஓபிஎஸ்க்கு மிகவும் ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நபர் நமது வைத்திலிங்கம் அப்படின்னு சொல்லலாம். அவரின் மீது 2 வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனை எல்லாமே ஒரு புறம் இருந்தாலுமே அதிமுகவில் ஜெயக்குமார் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் முட்டல் மோதல்கள் ஆரம்பித்து விட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியானது வெளியாகி இருக்கிறது. என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப கடந்த வருடங்கள்லாம் அதிமுகவில் ஜெயக்குமார் அவர்களுக்கு மிகப்பெரிய மரியாதை என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் அந்த இடத்தை ஆர்பி உதயகுமார் பிடித்து விட்டாராம். என்ன காரணம் அப்படின்னா, அவரும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை எடப்பாடி பழனிசாமி நடத்தி பார்த்திருக்கிறார். அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாளுக்கு நாள் நமது ஜெயக்குமாருடைய மதிப்பும் மரியாதையும் குறைந்து கொண்டே இருக்கிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட அவருடைய மகனை நிறுத்தினார். மகன் பாத்தீங்க அப்படின்னா தோல்வியை தழுவினார். ஏன்னா அதிமுக தொண்டர்களே அந்த தொகுதியில் வேலைகள் செய்யல அப்படிங்கிற குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமியிடம் நமது ஜெயக்குமார் முன்வைத்திருந்தார். அதை இதுவரைக்கும் பரிசீலனை செய்யவே இல்லையாம் எடப்பாடி பழனிசாமி. அதன் காரணமாக ஓபிஎஸ் அவர்களுக்கு இணக்கமாக ஜெயக்குமார் அவர்கள் செயல்படுவார் அப்படிங்கிற தகவல் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளுக்கு நாள் ஓபிஎஸ்க்கும் ஆதரவுகள் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. அதிமுக 2025 பிப்ரவரிக்குள் ஒன்றிணைந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குள் ஒன்றிணைந்தால் கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை பதிவு செய்யும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும்